Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு இந்த ஃபைலை எடுத்து வச்சு முதல் கம்பெனி நம்ம டெக்ஸ் ஹோம் கலெக்ஷன் அப்படிங்கிற பேரில் கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். அதனுடைய அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ், பின்கோடு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்குது. டேலியில் எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி டேலி ஐக்கான் இருக்கும், அதை போயிட்டு முதல்ல டபுள் கிளிக் பண்ணணும். டேலி ஐக்கானை போயிட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி கிரியேட் கம்பெனி போகணும். என்ன பண்ணணும், கிரியேட் கம்பெனி. கிரியேட் கம்பெனி போயிட்டு மேலே போயிட்டு இங்கே கம்பெனியோடைய டேட்டா பார்ட் அப்படின்னு இருந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா மேலே அங்கே போயிட்டு செலக்ட் ஃப்ரம் டிரைவ், செலக்ட் ஃப்ரம் டிரைவ் டி டிரைவ். டி டிரைவ்ல என்னுடைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்புசாமி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குப்புசாமின்னு போட்டால் வரும். ஸோ என்னுடைய ஃபோல்டர், என்னுடைய டிரைவ்ல என்னுடைய ஃபோல்டர், அதை நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் கம்பெனி, பேக் ஸ்பேஸு, செலக்ட் ஃப்ரம் டிரைவு, டி டிரைவு, குப்புசாமி போட்டு 2 வாட்டி என்டர். இப்போ என்னுடைய டேட்டா பார்த்து அடுத்தது கம்பெனி கிரியேஷன், எக்ஸல் மெனுவை பாருங்க. கம்பெனியோட பேர் என்னன்னா ஏ டெக்ஸ் ஹோம் கலெக்ஷன் அப்படிங்கிறது கம்பெனியோட. இங்க வந்து டேலியில அதை போடணும். போட்டுட்டு ஃபினான்ஷியல் இயரோட போடணும். மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே கம்பெனியில் ஃபினான்ஷியல் இயர் மென்ஷன் பண்ணும். இந்த கம்பெனி எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து 23, 24 அப்படின்னு வச்சுக்கோ, அப்புறமா நம்ம மாற்றிக்கோ. ஐஃபன் போட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் 2023, 24 அப்படின்னு என்ன பண்ணணும், கம்பெனி பேரை டைப் பண்ணி ஃபினான்ஷியல் இயர் 2023 என்டர் பண்ணணும். கம்பெனி நேம் வேற, மெயிலிங் நேம் வேற. கம்பெனி நேம்ங்கிறது நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன், மெயிலிங் நேம்ங்கிறது நம்முடைய இன்வாய்ஸ், வவுச்சர், அதுலாம் இது பிரிண்ட் ஆகும், அதுக்காக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரை கட் பண்ணி, இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா எண்டு பட்டன், கம்ப்யூட்டரில் எண்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த எண்டு பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணி, பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து நம்பர் 21 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு, செங்குந்தபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் பார்த்து டைப் தான் பண்ணணும். நான் வந்து வசதிக்காக காப்பி பண்ணுறேன், ஒத்த கையில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 லைன்ல இருக்கும் அட்ரஸ். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைன், முதல்ல டோர் நம்பர், தெரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர் பேர், செங்குந்தபுரம். என்ன டிஸ்ட்ரிக்ட், கரூர், கரூர். ஓகேவா. அடுத்தது பின்கோடு. பின்கோடு என்ன போட்டிருக்கேன், 639 00 639 00 போடுங்க. இங்கே ஒரு வாட்டி ஸ்டேட்டை இன்னொரு முறை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு 2வது வாட்டி இங்கே போடுங்க. முதல்ல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸில் பிரிண்ட் ஆகும், அதுக்காக நமக்கு போடுறோம். இங்கே போடுறது எதுக்காகனா இபே பில் ஜென்ரேட் பண்ணும்போது சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருந்து எங்கே அப்படின்னு தெரியும், அதுக்காக இங்கே போடுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர், இங்கே இல்லை, மொபைல் நம்பர் மாத்திரம் தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெலிஃபோன் நம்பர் நீங்களாவே ஒரு 8 டிஜிட் நம்பர், 8 டிஜிட் நம்பர் நீங்களாவே கொடுங்க. ஓகேவா. மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மெயில் ஐடி இந்த கம்பெனி மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். உன்னோடக்கும் தேடி போட்டுருக்கேன். இந்த கம்பெனிக்கு மெயில் ஐடி இல்லை, ஸோ நீங்களாவே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். 1972@gmail.com மாதிரி மெயில் ஐடி. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/23, 1/4/2000. புக்கு பிகினிங் அப்படியே இருக்கட்டும். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ ஃபியூச்சர் வரும், அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்த கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி மொத்தம் 22 கம்பெனி கொடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேஷன் தான் ப்ராக்டிஸ்.
ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் பேட்டரிஸ் பிரைவேட். அடுத்த கம்பெனி எங்கே கிரியேட் பண்ணணும்? இங்கே இருந்தபடியே ஆல் டிக்கெட், இங்கே இருந்தபடியே ஆல் டிக்கெட், அதில் போயிட்டு கிரியேட் ஆல் டிக்கெட். பாத் நேம் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணால் போதும், ரெண்டாவது வாட்டி கொடுக்க வேண்டாம். எகைன் இந்த கம்பெனி பேரை போட்டுக்கோ. என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியல் இயர் 2023-24. இங்கே வந்து என்ன பண்ணணும்? இதை ரிமூவ் பண்ணணும். ரெண்டு பட்டன் வச்சு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுடைய அட்ரஸ் இலங்கா நகர் ஃபர்ஸ்ட் திருச்செங்கோடு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் நீயாவே ஒரு 22 அப்படின்னு போட்டுருவோம். இலங்கா நகர் ஃபர்ஸ்ட் திருச்செங்கோடு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் இலங்கா நகர் ஃபர்ஸ்ட் திருச்செங்கோடு. பின்கோடு, இந்த பின்கோடு கொடுத்துருக்கோம் 637. பின்கோடு போட்டுக்கோ. தமிழ்நாடு, இந்த இடத்துல தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு படம் 637 212. டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இருக்கா பாரு. மெயில் ஐடி இருக்குது. டெலிஃபோன் நம்பர் இல்லை, மொபைல் நம்பர். மொபைல் நம்பரை டெலிஃபோன் நம்பர் நீங்களாவது ஒரு சும்மா ஒரு 8 டிஜிட் நம்பர் போட்டுருக்கோம். ஏதாவது கைக்கு வந்து நம்பர் போட்டுருக்கோம். மொபைல் நம்பர் இருக்கு போதும். மெயில் ஐடி இருக்கு. மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி போட்டுட்டு என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல 1/4/2023 என்ட்ரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்குது? ஒரு 21 கம்பெனி. ஸோ முதல்ல கம்பெனி கிரியேஷன், அதை வந்து எப்படி கம்பெனி. அடுத்தது கிரியேட் பண்ண கம்பெனியை ஆல்டர் பண்ண. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்போ வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏடெக்ஸ் ஹோம் கலெக்ஷன் அப்படிங்கிற கம்பெனியை அமராவதி டெக்ஸ்டைல்னு பேர் மாற்றணும். கம்பெனியோட பேர் மாற்றணும், அல்லது கம்பெனியோடைய அட்ரஸை மாற்றணும், அல்லது பின்கோடை மாற்றணும், அல்லது ஃபினான்ஷியல் பேர், இந்த மாதிரி எதை வேணாலும் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஏடெக்ஸ் ஹோம் கம்பெனியை அமராவதி டெக்ஸ்டைல் மாற்றணும். என்ன பண்ணணும்னா இங்கே இருந்தபடியே ஆல்டிகே, இங்கே இருந்தபடியே கம்பெனி ஃபியூச்சர் வேணும்னா ஆல்டிகே. கம்பெனி ஃபியூச்சருக்கு ஷார்ட்கட் என்ன? ஆல்டிகே. ஆல்டிகே போயிட்டு ஆல்டர். அதில் எந்த கம்பெனியை போய் மாற்றணும்? ஏடெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை. அது எந்த கம்பெனியை மாற்றணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும். எப்படி போகணும்? எப்படி போகணும்? ஆல்டிகே ஆல்டர். எந்த கம்பெனியை மாற்றணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும். இப்போ எதை மாற்றணும்? அந்த கம்பெனி பேரை மாற்றணுமா? மேலே கம்பெனி நேமை மாற்றணும். அட்ரஸை மாற்றணுமா? கீழே இருக்கணும். பின்கோடு மாற்றணும், ஃபோன் நம்பர் மாற்றணும், மெயில் மாற்றணும், எதை வேணாலும் மாற்றணும். இப்போ இந்த கம்பெனி வந்து நான் கம்பெனியோட பேர் மாற்றணும். அமராவதி டெக்ஸ்டைல் மாற்றணும். எஸ்கேப் கொடுத்து அப்படியே அமராவதி டெக்ஸ்டைல். இங்கே வந்து என்ன பண்ணணும்? இதை ரிமூவ் பண்ணணும். போடுங்க, பாக்கி எல்லாம் அதான் அப்படியேன்னா அப்படியே வச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஆல்டர், இதுதான் கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை டெலீட் பண்ணுறது. ஒரு கம்பெனியை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர். எந்த கம்பெனி வேண்டாமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி ஆல்ட் டி, அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டு டெலீட். ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டி அப்படின்னா 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா டெலீட். எப்படி டெலீட் பண்ணணும்? கம்பெனியை முதல்ல செலக்ட் பண்ணணும். ஆல்ட்டுக்கே, அங்கே வந்து ஆல்டர், ஆல்ட் டி, என்டர் என்டர், இந்த மாதிரி நீங்கள் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ண கம்பெனியை எப்படி ஆல்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களாவே கம்பெனியோட பேரை மாற்று இல்லை அட்ரஸை மாற்று, ஏதாவது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கடைசி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பேசியிருக்கிறது வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நன்றி.